Western steps hip hop to perform to Indian song music rhythm அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அழகான ஸ்டைல் இருக்கும். அதுதான் வந்து நவீன் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது we really welcome that. ஸோ ஷார்ட் பீரியட்ல இது அழகாக பண்ணதுக்கு we really honor you. நம்ம ராணி வந்து மத்தியானம் சொல்லும்போது எல்லாமே சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க தான் ரிப்போர்ட் பண்ண போறாங்க, அவங்க தான் எல்லாரும் உலக சாதனையாளர்களா வர போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாமே எங்களுடைய குழந்தைகளா தெரியுறீங்க, எல்லாமே எங்க வீட்டு பிள்ளைகளா தெரியுறீங்க. எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளை பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி சந்தோஷமா இருக்குது. அப்புறம் நீங்க டான்ஸ் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. அது இந்த வயசுல இவ்வளவு விஷயத்தை கன்சல்டேட் பண்ணி ஒரு குறுகிய நேரத்துல ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு ஒரு படைப்பா கொண்டு வர்றதுங்கிறது கஷ்டமான விஷயம். இப்ப என்னதான் டான்ஸ் பண்ணிட்டு சொன்னா எதுவுமே வராது. அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன், நினைச்சு பார்க்க முடியாது. பட் நீங்க எல்லாருக்கும் எது திறமை இருக்குது, எல்லாரும் நல்லா பண்றீங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்டா இருக்கீங்க, எல்லாரும் தைரியமா இருக்கீங்க, ரிலாக்ஸா இருக்கீங்க. கேமரா இருந்தது, ஜட்ஜஸ் இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க நினைக்காம நீங்க உங்க உலகத்துல இருக்கீங்க, அதுதான் முக்கியம். ஆகவே நீங்க பயந்துடாம இருக்கீங்க, தைரியமா இருக்கீங்க, அதுதான் ரொம்ப பாராட்டுறாங்க. உங்களுடைய மாஸ்டர் நவீன் வந்து உங்களுக்கு ரொம்ப பயிற்சி கொடுத்துருக்காரு, ரொம்ப உங்களை நல்லா உங்களை வழிநடத்தி இருக்கிறாரு. ஆகவே நீங்க நல்லா பண்றீங்க. நீங்க ரொம்ப சினிமாவில் வரக்கூடிய மாதிரி நம்புறீங்க, அதே மாதிரி தான் அவங்க 2 பேருமே எல்லாரும் நல்லா பண்ணாங்க. I think நவீன் வந்து அவங்களோட பெர்ஃபார்ம் சோலோ பெர்ஃபார்ம் ஏதோ பண்ணிருந்தாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவரோட நல்ல டான்ஸ் மாஸ்டர். விஜய் டீம்ல வந்து ஒரு பர்சன் மாஸ்டர் அவர் ஃபுல் டைமா இப்ப வந்து பெரிய பேருக்கு அதுக்கப்புறம் இருக்கிற பேர்லாம் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இருந்தோங்கிற ஒரு ஃபீலிங் உருவாக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இலங்கையில இப்படி வாய்ப்பு இல்லை, ஸ்ரீலங்காவில இப்படி வாய்ப்பு இல்லை, நல்ல இந்த மாதிரியான டான்சர்ஸ் அங்க இல்லை, பயிற்சி கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த மாதிரியாக தான் இருக்குது. இப்போ ராகவி மேடம் வந்து மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க. அவங்க சென்னையில வந்து இருந்து சென்னையில உள்ளவங்க எப்படி இருக்காங்க பார்த்து அதை விட ஒரு மடங்கு மேல இருந்து அவங்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறாங்க. மிக அற்புதமாக ஒரு ஒரு கோஆர்டினேட்டரா, ஆர்கனைசரா, ஒரு லீடரா இருந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்க. இப்படி இருந்தா நம்ம தமிழ் அப்படின்னு சொல்றதுல தமிழ் உரிமை, தமிழ் மொழி, தமிழ் பேச்சு, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளால்தான் கொண்டு கொடுக்க முடியும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு முடியும். எல்லாரும் சார்ந்து எழுதிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் வந்து பேச்சாளராக இருக்க முடியாது. தமிழ் இசை, தமிழ் நடனம், தமிழ் நாடகம், இயல், இசை, நாடகம் அப்படிலாம் இருக்குல்ல, அதுல எல்லாத்தையும் நீங்க கலந்துக்கிறீங்க. இதுதான் அடுத்த கட்ட தலைமுறைக்கு நம்முடைய பண்பாட்டு கலாச்சார விழுமியத்தை கொண்டு போறீங்க. ஆகவே ராகவி மேடம் வந்து ஒரு பெரிய சேவையை தான் அதை செய்யறாங்க. இது வந்து மலேசியாவில் இருக்கலாம், இப்ப சென்னையில இருக்கலாம், இப்ப அடுத்த கட்டமா ஸ்ரீலங்காவில் போய் செய்ய போறோம், அதுக்கப்புறம் லண்டன் வரைக்கும் போக போறோம், ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் போய் இந்த விஷயங்களை கொண்டு போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 நிமிஷத்துல பேசிக்கிறேன். அமெரிக்காவில வந்து தமிழ் கத்துக்கிட்ட தமிழ் படிக்க வாங்கன்னு சொன்னா வர மாட்டாங்க. ஆனா டான்ஸ் கத்துக்க வாங்க, மியூசிக் கத்துக்க வாங்க, எல்லாரும் வராங்க, பேரண்ட்ஸ் வராங்க, கூட்டிட்டு வராங்க. அப்ப இன்டிரெக்டா மறைமுகமாக அந்த தமிழ் தான் வளர்க்கப்படுது அந்த மாதிரி. ஸோ அப்படி நம்ம வந்து சில விஷயங்களை செய்யலாம். ஸோ நீங்க எல்லாம் நல்லா ஃபியூச்சர்ல நல்லா வருவீங்க, நல்லா வரணும். அதுக்கு நாங்கள் எல்லாருடைய உதவிகளும், எல்லாருடைய அனுபவம் எப்பவுமே இருக்கும், எல்லா ஆசைகளும் இருக்கும்.